அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. 2025க்கான அஃபிஷியல் அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காமலே இருந்தாங்க. இப்போதான் அதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அப்டேட்டுமே ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அப்டேட்டுமே 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்குள்ளவே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியா இருக்கீங்க? ஸோ எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்? இதற்கான சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? ஸோ அது மட்டும் இல்லாம யாருக்கு இந்த வேலைவாய்ப்புல முன்னுரிமை கொடுக்க போறாங்க? நோட்டிஃபிகேஷன நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளையில இந்த வேலை நமக்கு கிடைக்கும்? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க? இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோல தெளிவாவும், துல்லியமாவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நம்ம கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப பயனுள்ளது பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வேலைவாய்ப்பு என்ன வேலைக்காக வந்திருக்கு அப்படின்னா, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இதற்கான நோட்டிபிகேஷன் இதுதான். இந்த நோட்டிபிகேஷன் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா என்னென்ன போஸ்டிங்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ பார்ட் டைம் ஜாப்போ இல்லை வந்து டெம்பரவரியோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்பா இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஓகேங்களா? அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 7783 அஃபிஷியல் வேகன்சி ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடுக்குள்ள போஸ்டிங் எங்கே வேணும்னாலும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அஃபிஷியலாகவே. அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான நேர்காணலும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மீன்ஸ் அதாவது உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, உங்ககிட்ட இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அட்ரஸ் ப்ரூஃப், ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆஃப்லைன்ல பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைன்ல பண்றவங்களுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஆஃப்லைன்ல பண்றவங்களுக்கு இந்த மாதத்தோட இறுதி வரைக்கும், அதாவது 30ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு டைம் இருக்கு. ஆன்லைன்ல பண்றவங்க இன்னும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்னோட சஜஷன் படி பார்த்தீங்கன்னாக்க ஆஃப்லைன்ல பண்றவங்களும் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல பண்றவங்களும் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் வந்து ஆஃப்லைன்ல பண்றவங்களுக்கு பெஸ்ட்டா இல்லைனாலும் ஆன்லைன்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். அடுத்ததா வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து வில் பி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன்னும் ஒரு சில தினங்கள்ல எதுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்றதுக்கு டைரக்டா வந்து நோட்டிபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்றதுக்கான டைரக்ட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா நமக்கு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான வேகன்சி வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு வந்து 3886 போஸ்டிங்கு.
வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 305 வேகன்சி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 3592 வேகன்சி அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான சம்பளம். ஓகேங்களா? 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியா சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சது வேலை அப்படின்னா 7700ல இருந்து சம்பளம் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 24,200 வரைக்கும் இதற்கு சம்பளம் கிடைக்கும். அதை தொடர்ந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சம்பளம் உங்களுக்கு வந்து 5,700ல இருந்து 18,000 வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்கை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரியே கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மினிமம் நீங்க 12th படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்குமே நீங்க 12th படிச்சிருக்கணும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மட்டும் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான நேர்காணல் செலக்ஷன் ப்ராசஸ்ல இருக்காது. ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணுன்றத அஃபிஷியலா வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆஃப்லைன்ல பண்றவங்களுக்கு இன்னும் 3 நாள் தான் டைம். சரி, இந்த மாதத்தோட 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஆன்லைன்ல பண்றவங்க இன்னும் ஒரு சில தினங்களை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டா நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த அப்டேட் வந்து யாருக்கும் தெரியலன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.